சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு ஷெட்யூல்ட் ரைட் பேரவை சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் எம். கோவிந்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் உள்ள அனைத்து பழங்குடியின மக்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு டிரைபல் கவுன்சில் ஏற்படுத்த வேண்டும். பழங்குடியின மக்களின் நிலங்களை பாதுகாத்தல் வேண்டும். இடஒதுக்கீடு 1% 5% உயர்த்த வேண்டும். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் அது 2ஆக குறைக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். செயலாளர் நியமித்து தனித்துறை அமைக்க வேண்டும். பழங்குடியினர் ஒருவரை அமைச்சரவையில் இடம்பெற செய்ய வேண்டும். வன செட்டில்மெண்டில் கிரயங்களை உடனடியாக FRA 2006 படி வருவாய் கிராமங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழங்குடியினர் பிள்ளைகளின் மேற்படிப்பு வரை இலவச கல்வி வழங்க வேண்டும். நீலகிரி மாவட்டத்தைப் போல் அனைத்து பழங்குடி மாவட்டங்களிலும் பழங்குடியினர் நல வளர்ச்சி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் பேசினார். மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்குத்தான் எங்களுடைய ஆதரவு என்றும் அவர் கூறினார். வாழக்கூடிய ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய டிரைபல்ஸ் நரிக்குறவுகள் உட்பட இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு 4 லட்சம் சொன்னதுனால நாங்க இப்ப 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிறோம் சொல்றோம். அதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசோட கடமை. ஆனால் நாங்க இப்ப ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இருக்கிறோம். பல சங்கங்கள் பல இருந்ததை எல்லாம் மீறி நீலகிரி மாவட்டத்தில் ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய 6 வகையான PVTG சங்கம், அதே போல கோவையில் இருக்கக்கூடிய முதுவர், மலசர், மலை மலசர், காடர் உட்பட, அதே போல ஈரோட்டிலிருந்து நம்முடைய விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மலையாளி மக்களையும் ஒருங்கிணைத்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், பெரம்பலூர், அரியலூர், அப்புறம் திருவண்ணாமலை என்று இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் உள்ளடக்கிய இருளர் மக்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றுபட்டு நம்மளுடைய காரியங்களை நாம் நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்க அரசாங்கத்தை கேட்கலாம்னு சொன்னீங்களே, அதுக்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அரசை நாங்கள் இந்த சபையின் மூலமாக திட்டங்களை வகுத்து அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த டிரைபல் கவுன்சில் என்று பழங்குடி தமிழ்நாடு டிரைபல் கவுன்சில் என்று ஒன்று அமைத்திருக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் அரசியலுடைய அதிகார பகிர்வு, அதே போல அரசினுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கு செல்வதற்காகவும், அதே போல கல்வி, பொருளாதாரம், என்டர்பிரினர்ஷிப்ல இந்த மக்கள் வளர்ச்சி அடைவதற்காகவும் இந்த சங்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இது அரசாங்கத்தினுடைய அமைப்பிலே ஒரு அங்கமாக வகித்து அரசு எங்களை அழைத்து திட்டமிடுவதிலும், அரசு எந்த ஆலோசனை வேண்டுமானாலும் இந்த சபை மூலமாக கேட்டு இந்த மக்கள் பயன்பெறும் வகையில நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். எனவே இந்த ஒருங்கிணைந்த இந்த சபை தமிழ்நாட்டிலே நல்ல திட்டங்களை செய்துவதன் மூலமும் எங்களுடைய குறைகளை, எங்களுடைய ஆதங்கங்களை வருகின்ற தேர்தல் மூலமாக இந்த மக்களை நாங்க அந்த பகுதியில சொல்லி இருக்கிறோம். நீங்க அந்தந்த வேட்பாளர்களை அணுகி எங்களுக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துவீர்களா, செயல்படுத்துவதானால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்களிப்போம் என்று நீங்கள் அவர்களிடம் ஒரு உறுதியை பெற வேண்டும் என்ற ஒரு இதை சொல்லி இருக்கிறோம். நம்மளுடைய மக்களுக்கு ஒரு அமைச்சர் வழங்க வேண்டும் சொல்கிறோம். தலித்துல நீங்க பார்த்தாலும் கூட இன்னைக்கு எத்தனையோ பேர் தலித் அரசாங்கம், தலித்துல MLA-க்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு துணை முதலமைச்சர் கூட ஒரு தலித்துக்கு ஒரு வழங்கவில்லை. வருங்காலத்துல நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், எந்த ஆட்சி வந்தாலும் சரி ஒரு தலித்துல ஒரு துணை முதல்வர் வேண்டும், ஒரு பழங்குடியில ஒரு அமைச்சர் வேண்டும் என்று யார் சொல்கிறார்களோ, ஏன்னா மற்றவங்களுக்கு இப்ப ADMK கிடைக்கும், DMK கிடைக்கும்ங்கிறது எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்பவே நாங்க சொல்லுவோம் எத்தனை பேர் SC ST MLA ஆவாங்கிறது. 100க்கு 18 பேர், 200க்கு 36 பேரு. நாங்க 70 தொகுதியில 10,000 ஓட்டை நிர்ணயிக்கக்கூடிய நாங்கள் சமுதாயமாக இருக்கிறோம். 15 லட்சம் பேர், 7.5 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் 80 தொகுதியில 21 மாவட்டத்துல ஒரு 10,000 ஓட்டை நிர்ணயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒரே பக்கம் போயிட்டா அந்த கட்சி ஆட்சி பெறும், வெற்றி பெறும். அதனால எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கங்கள் யார் வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆனாலும் சரி, நாங்கள் எல்லாம் அரசாங்க கட்சியாக வாழ்ந்து வருகிறோம். அதனால எங்களுக்கான இதையெல்லாம் குறிப்பிட்டு அரசு எங்களுக்கு ஒரு நல்ல பார்வையில் அரசியல் கட்சிகளும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாநில பொது செயலாளர் எம். கோவிந்தன், பொருளாளர் P. சந்திரன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.